ஆகவே பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாங்கள் முழுமூச்சாக செயல்படுவோம். ඒ වගේම පහුගිය මැතිවරණයේදී அதே போன்று கடந்த தேர்தலிலே ජනතාවගේ විශාල උවමනාවක් තිබුණා மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது, අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න. எமது நாட்டிலே இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. අපේ රටේ දේශපාලනය තිබුණේ எமது நாட்டில் அரசியல் இருந்தது, මහජනයාට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. මහජනයාත් එක්ක සමීප දේශපාලනයක් නෙවෙයි. மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களை விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள், විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகளவானதை களவெடுத்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலட்டி මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැලපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිරය. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். அவர் අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර කමලහාසන් නේ. කමලහාසන් හිටියේ නේද අවතාර? அவதார் அவதாரம் අවතාරම්. දස අවතාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. නේද? එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லந்தானே? රයිට්. ඇයි ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවදාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රටට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. ඒ නිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්තු සංවර්ධන සැලසුම් ගණනාවක් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க මම திட்டமிட்டிருக்கிறோம். කලින් කිව්වා වගේ කර්මාන්ත කලාප 3ක්, ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் 3, ඒ වගේම සංචාර කර්මාන්තය දියුණු කරන්න සැලසුමක්, அதே போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம், ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා මේ උතුරු පළාතේ පොල් වගා කරන්න පුළුවන් අක්කර 40000ක් තියෙනවා කියලා. அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று. මේ අයවැයෙන් අපි ඒකට සල්ලි වෙන් කරනවා. இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்காகவும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். වගා කරන්න කැමති අයට அதில் பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு පොල් පැල දෙන தென்னம்பிள்ளைகள்
බිම සකස් කරගන්න මුදලක් දෙන அந்த நிலத்தை செய்வதற்கான பணம், පොහොර දාන්න මුදලක් දෙනවා අපි. பசலையிடுவதற்காக நிதி நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ වගා කරන්න. ලෑස්තිද? நீங்கள் பயிரிட விருப்பமாக இருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம். වගා කරන්න ඕන. தென்னை பயிற்சியை நாங்கள் අපි முன்னெடுக்க வேண்டும். ඔක්කොම එකතු වෙලා මේ රට හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்த இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මම දන්නවා මේ උතුරු පළාතේ ජනතාව எனக்கு தெரியும் இந்த வடமாகாணத்திலே உள்ள மக்கள், විශාල ලෙස කුස්කර්මාන්තයට විහිසෙන ජනතාවක්. கணிசமான மக்கள் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றார்கள். හැබැයි නිසි මිලක් නැහැ. ஆனால் சரியான விலை இல்லை, නිසි සැලැස්මක් නැහැ. சரியான ஒரு திட்டம் ஒன்று இல்லை. එඳ ගොවි ජනතාව මූණ දී තියෙන ගැටලු වලට අපි විසඳුම් හොයන්න. அவ்வாறு விவசாயிகள் முகம் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு வழங்குவோம். මේ වන විටත් අපි පොහොර සානාධාර රුපියල් 25,000 දක්වා වැඩි කරා. ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரையும் நாங்கள் அதிகரித்தோம். අපිට ඕන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. எமக்கு தேவை சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ගොඩක් අපේ මේ ගැටුම් පිටිපස්සේ තියෙන්නේ. நாம் முகம் கொடுக்கும் கணிசமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது, ගොඩක් මේ යුද්ධ පිටිපස්සේ තියෙන්නේ. கணிசமான இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பது ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙන වැඩිපුර. பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது. එඳ මේ ආර්ථික ප්‍රශ්නට අපි උත්තර හොයන්න ඕන. ஆகவே இந்த பொருளாதார துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ඒකට අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம். ඒ වගේම භාෂාව. அதே போன்று மொழி உரிமை. අපි ප්‍රධාන වශයෙන් සිංහල දෙමළ භාෂාව කතා කරන ජන කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. பிரதானமாக இந்த நாட்டிலே தமிழ், சிங்களம் என்ற மொழிகளை கதைக்கும் மக்கள் இருக்கின்றோம். ඒ හැම පුරවැසියෙකුටම அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் තමන්ගේ භාෂාවෙන් රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කරන තියෙන අයිතිය හදන්න ඕන. தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும். තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් කරන්න අවස්ථාව තියෙන්න ඕන. தனது தாய்மொழியிலே போலீஸுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். ඒ නිසා මේ භාෂාවෙන් ඇති වී තිබෙන අසමානතාවය අපි විසඳිය යුතුයි. ஆகவே இந்த மொழி ரீதியாக இந்த பிரிவினை நாங்கள் இல்லாதொழித்து ஒழிக்க வேண்டும். ඒ නිසා තමයි මං කලින් කිව්ව ඔබගේ දරුවන් පොලිසියට බන්ධන්න. ஆகவே தான் முதல்ல சொன்னார் தோழர், உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலீஸ் துறையில අපි சேருங்கள் என்று. ඊළඟ රජයේ රස්සාවලට ගන්නකොට ඔබගේ දරුවන් ඒවට බැඳින්න. அரச துறையில் ஆக்களை சேர்க்கும் போது உங்களோட பிள்ளைகளை அவற்றுக்கு இணையுங்கள். ඒ දෙමළ භාෂාවෙන් කතා කරන රාජ්‍ය සේවයක් අපිට අවශ්‍යයි. ஏனென்றால் தமிழ் மொழியிலே கலந்து அந்த கதைக்கும் அரச துறை ஒன்று எங்களுக்கு இந்த வடக்கிலே தேவைப்படுகின்றது. ඒක අපි හදන්න සැලසුම් කරලා තියෙනවා. அதை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ඒ වගේ ඊළඟ වැදගත් அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், අපේ ආගමික අයිතීන් පිළිබඳ සාධාරණත්වයක් තියෙන්න ඕන. எமது மத ரீதியான உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான அந்த சூழல் அமைய வேண்டும். මෙතන අපේ නායක හාමුදුරුවෝ වැඩ සිටිනවා. எமது நாயக்க தேரர் அவர்கள் இருக்கின்றார்கள். අපේ කුරුක්කොල්තුමාලා වැඩ සිටි. எமது குருக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். අපි අතර ගැටුමක් තියෙන්න ඕනද? எமக்கிடையே ஒரு போட்டி, முரண்பாடு ஒன்று இருக்கணுமா? ආගම අපේ විශ්වාසය. மதம் என்பது எமது எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. එක්කෙනෙකුට කියන්න බෑ උඹ ඒ විශ්වාසය අත්තරපන් කියලා. யாருக்குமே வற்புறுத்த இயலாது அந்த நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று. ඒ එකිනෙකාගේ විශ්වාසය අපේ විශ්වාසයට ගරු කරන්න ඕන. அந்த ஒவ்வொரு நபர்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். අපි අපේ රටේ යලි எமது நாட்டில் மீண்டும் ஒரு முறை ආගම්වාදී மத ரீதியான முரண்பாடு, ජාතිවාදී இன ரீதியான முரண்பாடு, ගැටුමක් වර්ධනය වෙන්න ඉඩ දෙන්නේ ஒரு නෑ. முரண்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். පහුගිය දවස්වල கடந்த காலங்களிலே එවැනි ජාතිවාදී සටන් පාට අරගෙන කට්ටිය ඉස්සරහට එන්න පටන් ගත්තා. அவ்வாறான இன ரீதியான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சிலர் முன்னுக்கு வந்தார்கள். අපි ජාතිවාදී වපුරන අයට நாங்கள் இனவாதத்தை தூவுவர்களுக்கு නීතිය උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරනවා. சட்டத்தை உயர்ந்த பட்சத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். අපිට තවත් ජාතිවාදී ඕනද? எங்களுக்கு இன்னும் இனவாதம் வேண்டுமா? අපිට ආගම්වාද ඕනද? எங்களுக்கு மதவாதம் வேண்டுமா? ඒව අවශ්‍ය නෑ. அவை எங்களுக்கு தேவையில்லை. නිසා යලි ජාතිවාදයට ආගම්වාදයට අපේ රටේ අපි ඉඩ දෙන්නේ නෑ. மீண்டும் ஒரு முறை இந்த இனவாதத்திற்கு, மதவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். අපේ දරුවන් ආයේ ගැටුම්කාරී රටක් හදන්නේ නෑ අපි. අපේ දරුවන්ට ආපහු ගැටුම්කාරී රටක් හදන්න ඉඩ දෙන්නේ නෑ අපි. எமது பிள்ளைகளுக்கு மீண்டும் இனவாத, மத ரீதியான, மதவாத ஒரு முருகல் நிலை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ පිළිබඳ අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கான திட்டங்களை நாங்கள் ඊළඟ அமைத்திருக்கிறோம். අපි එකිනෙකාගේ සංස්කෘතිය වෙනස්කම් තිබෙනවා. அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் ඒවට காணப்படுகின்றன. අපි ගරු කරන්න ඕන. அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். අපේ දරුවියන් ඉන්නවා. எமது பிள்ளைகள், ඒට ආවේනික සංස්කෘතියක් එක්ක அதற்கே தனித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ලස්සන නැද්ද මේ දරුවන්?
இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். ලස්සනයින අපිට. எங்களுக்கு அது மிகவும் அழகாக ඇයි இருக்கிறது. අපි සංස්කෘතියෙන් බෙදෙන්න හදන්නේ? ஏன் நாங்கள் கலாச்சார ரீதியாக பிரிவடைய வேண்டும்? අපි හැම සංස්කෘතියකටම ගරු කරන්න ඕන. நாங்கள் அனைத்து கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும். ඒ සංස්කෘතියෙන් රස විඳින්න පුරුදු වෙන්න ඕන. அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். එහෙම රටක් අපි හදන්න ඕන. அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். එකක් මතක තියාගන්න. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපිට ගහගෙන எங்களுக்கு சண்டை பிடித்து යුද්ධ කරගෙන யுத்தமிட்டு கொண்டு තවත් දශක ගණනාවක් මේ විදිහට දුක් විඳ විඳ ඉන්න පුළුවන්. இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைபாடுகளோடு. අපේ අම්මලාගේ පරම්පරාව දුක් විඳා. எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳා. நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம். මේ ගැටුම් යුද්ධ හදාගෙන අපිට ඕන නම් අපේ දරුවන්ගේ පරම්පරාවත් යුද්ධයකට තල්ලු කරන්න இந்த පුළුවන්. முறைகள் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி எமது இந்த பிள்ளைகளுடைய பரம்பரை எங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். ඒ නිසා අපිට ගහගෙන මරාගෙන ඇන කොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. எமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්දට ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය, குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ අය ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ ජනතාව விருப்பம். ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදය. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம் මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්වහන්සේලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එහෙම නේද? ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්වහන්සේලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சிதைக்க மாட்டோம். මතක තියාගන්න. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். හැමදාම අපේ රටේ දේශපාලකයෝ எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ජනතාවගේ විශ්වාසය බිඳිනවා. மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள். අපි මේ විශ්වාසය බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம், நம்பிக்கை சிதைக்க மாட்டோம்.